நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். நாட்டிலே ஒரு சீரற்ற காலநிலை, இதனால் ஏற்பட்ட அனர்த்த நிலை, இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். இதற்கிடையில் நாங்கள் மருத்துவ ஆலோசனைகள் பலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த தருணத்தில் மோடு இணைந்திருக்கின்றார் மருத்துவர் MM ரெய்மண்ட்ஸ் அவர்கள் மோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர். குறிப்பாக இந்த நாட்டை பொறுத்த மட்டில் தற்போது இயற்கை அனர்த்தம், குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, மண் சரிவினால் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ, அதே நேரம் காலநிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், மழையுடன் கூடிய ஒரு காலநிலை, இவ்வாறான நிலையில் நாட்டு மக்களுக்கு ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இனிவரும் காலம் என்பது தொற்று நோய்கள் வருவதற்கான ஒரு நிலைமைகள் ஏற்படலாம். இவ்வாறான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் என்ன? நிச்சயமாக முதலில் நேத்ரா டிவிக்கும் இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்தவனாக, நாட்டிலே இப்போது டித்வா புயலால் பாதிக்கப்பட்டு மிகவும் மீண்டு வர முடியாத சில இழப்புகளை சந்தித்திருக்கின்ற எங்களது உறவினர்களுக்கு எனது வருத்தங்களையும் முதலிலே தெரிவித்து கொண்டு, அதே நேரம் எமது சகோதரர்கள் உறவினர்கள் இன்னும் அவர்களை மீட்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தலை வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புயலின் தாக்கத்தின் பின்னான நிலைமைகள் ஒரு மருத்துவ ரீதியான கண்ணோட்டத்திலே மக்கள் மிகவும் ஆரோக்கியத்தில் அவதானமாக இருக்க வேண்டிய காலம். ஆரோக்கியம் என்று சொல்லும்போது இந்த நேரங்களிலே இரண்டு விதமான விடயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று சேஃப்டி, பாதுகாப்பு. ஏதாவது மீண்டும் ஏதாவது நிலச்சரிவுகள் அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தமான ஒரு பாரதூரமான அந்த விடயங்களினுடைய பாதுகாப்புக்கு முதலாவது ப்ரையாரிட்டி, அது முதலாவது கண்ணோட்டத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக இந்த நீர்கள் எல்லாமே கலந்துவிட்ட இந்த நேரத்திலே தொற்று நோய்களின் தாக்கத்திலே மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், அவர்கள்தான் இதிலே மிகவும் ஈஸியாக பாதிக்கப்படுவார்கள். இவர்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் மருத்துவர்கள், வைத்தியசாலைகள் சொல்லுகின்ற ஆலோசனைகளின்படி முக்கியமாக நீர் அருந்துவதிலிருந்து, உணவு அருந்துவதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே நான் அதை மிகவும் ஆழமாக கதைக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு இடங்களிலேயுமே வைத்தியர்கள், வைத்தியசாலைகள் இதற்குரிய ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து அதற்குரிய சரியான வழியிலே உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அதே போன்று கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினூடாக நாட்டிலே பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அரசாங்கத்தினால், ஜனாதிபதியினுடைய தலைமையில். அதே போன்று வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் குறித்து நாங்கள் பேசலாம். இந்த மருத்துவம் ரீதியில் நாங்கள் பேசும்போது கழிவு, நேரம் ஆரோக்கியம், இவற்றை பற்றி நாங்கள் பேச வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்று நான் இந்த புயலின் பின்னான தாக்கத்திலிருந்தே ஆரம்பிக்க விரும்புகிறேன். இப்போது மிகவும் ஒரு பாரதூரமான நிலை ஒன்று நாட்டிலே உருவாகி இருக்கிறது. கழிவு முகாமைத்துவம், புயலின் பின்னான கழிவு முகாமைத்துவம். ஏனென்று சொன்னால் இந்த நீர்களினூடாகவும், நிலச்சரிவுகளினூடாகவும், காற்றினூடாகவும், சுழல் காற்றினூடாகவும் நிறைய கழிவுகள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இருக்கக்கூடாத இடத்திற்கு நகர்ந்திருக்கின்றன. அதாவது மக்கள் குடியிருப்பு இடங்கள், மக்கள் பாவிக்கின்ற நீர்நிலைகள், இன்னும் சொல்ல போனால் வீடுகள், நிறைய மண் சரிவுகளால் ஏற்பட்ட மிக மிக ஒரு பாரதூரமான ஒரு கலப்பு ஒன்று நடந்திருக்கிறது. இந்த நேரத்திலே கழிவு முகாமைத்துவம் செய்து கொண்டிருக்கின்ற அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கின்ற லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல்கள் இதிலே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் தொற்று கழிவுகள், ஆபத்தான கழிவுகள் கலக்கப்பட்டிருக்கிறதோ அதை மிகவும் அவதானமாகவும்
அவசரமாகவும் அகற்ற வேண்டிய தேவைகள் இருக்கு. சந்தேகம், இந்த தொற்று கழிவுகள் ஆபத்தான கழிவுகள் என்று சொல்லும்போது சில உதாரணங்களோடு கூறினால் மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய. நிச்சயமாக தொற்று கழிவுகள் என்று சொல்லும்போது வைத்தியசாலைகளிலே இருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகான சில பஞ்சுகள், கோஸுகள், இன்ஜெக்ஷனுக்காக பாவிக்கப்பட்ட ஸ்ரிஞ்சுகள், ஊசிகள் மற்றும் ஆப்ரேஷன் தியேட்டர்கள் மற்றும் எமர்ஜென்சி யூனிட்டுகளிலே பாவிக்கப்பட்ட பேஷனுடன் தொடர்பு பட்ட சில விஷயங்கள் கழிவுகளாக நாங்கள் அகற்றி ஒரு இடத்திலே வைத்திருப்போம். இந்த கழிவுகள் தெரிந்தோ தெரியாமலோ எங்கேயாவது கலக்கப்பட்டிருந்தால் அல்லது வேறு எங்கேயாவது அது சென்றிருந்தால் அதிலே மிகவும் அவதானமாக இருக்கணும். அதை மிகவும் அவதானமாக அகற்ற வேண்டிய, அவசரமாக அகற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதிலே இன்னும் ஒரு விஷயம், கழிவு என்று சொல்லும்போது தனியே தொற்று கழிவு பேஷனுக்கு பின்னான கழிவுகள் மட்டுமல்ல, எப்பொழுதுமே வீட்டிலிருந்து வருவதாக இருக்கட்டும், ஒரு உணவு கழிவாக இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் சம்பந்தமான கழிவாக இருந்தாலும் சரி, என்ன கழிவாக இருந்தாலுமே நாட்பட்ட ரீதியிலே அது யாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகத்தான் இருக்கும். உதாரணமாக ஒரு உணவு கழிவை எடுத்துக்கொண்டால் அது நிறைய நாளைக்கு பின் அதிலே கிருமிகள் தொற்றி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தொற்று கழிவு நிலைக்கு சென்றுவிடும். இதனால் மட்டும் ஹாஸ்பிட்டலினுடைய தொற்று கழிவுகள் அல்லாது எல்லா கழிவுகளிலுமே அவதானமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. நிச்சயமாக இது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மக்கள் இந்த வீடுகளில் கூட சில நேரங்கள் அந்த இன்ஜெக்ஷன் அடித்ததுக்கு பிறகு அந்த பஞ்சை எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாம் இருக்குது தானே டாக்டர்? ஆமாம். நீங்கள் நோய் தொற்று அல்லது நோயாளர்களுடன் சம்பந்தப்பட்ட கழிவுகள் எல்லாமே அநேகமாக தொற்று கழிவுகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நோயாளிகளுடன் சம்பந்தப்பட்ட கழிவுகள் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் கூடுதலான நோயாளிகள் இருப்பது வைத்தியசாலைகளில் கிடையாது. மிகவும் பெர்சன்டேஜிலே கூடுதலாக இருப்பது வீடு வழியே தான். ஏன்னு சொன்னால் வைத்தியசாலையில் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அவர்கள் இருப்பார்கள். நாங்கள் அதுக்கு பிறகு அவர்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டை விட்டு விடுவோம். உலகம் முழுக்க இதுதான் நடக்கிறது. எனவே வீடுகளில் இருக்கக்கூடிய மருந்துகள், இந்த இன்ஜெக்ஷன், இந்த ஊசிகளை பாவிக்கக்கூடிய அல்லது காயங்கள் புண்களுடன் இருக்கக்கூடியவர்கள், கோஸ், காட்டன் இவைகளை பாவிக்கக்கூடியவர்கள் அதை சரியான முறையில் பொதுவாக அகற்றுவதில்லை. ஆனால் அகற்ற வேண்டிய தேவை ஒன்று இப்போது இந்த நிலையிலே மிகவும் பாரதூரமாக இருக்கிறது. ஆகவே அதிலே மிகவும் வீடுகளில் இருப்பவர்கள் அந்த கழிவுகளை தனியே ஒரு பைகளிலே போட்டு அதற்குரிய எடுப்பவர்களுக்கு கையிலே அதை கொடுத்து மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது முக்கியம். இந்த நாட்கள் என்று சொல்லும்போது இந்த பல இடங்களிலே இந்த வெள்ளத்தினுடைய தாக்கம் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வீடுகள் சுற்றுச்சூழலையும் நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த கழிவுகளையும் நீங்கள் சரியாக வெளியிட வேண்டும் என்பதுதான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம். இன்னொரு விஷயம் டாக்டர், இந்த சர்க்குலர், அதாவது சுழற்சி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது தானே, அதை தாண்டி முக்கியமான ஒரு கேள்வி தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் இடம்பெறுகின்றது. அரசாங்க வைத்தியசாலையாக இருக்கலாம், அதனிடம் தனியார் வைத்தியசாலைகளாக இருக்கலாம். இந்த வைத்தியசாலைகளினுடைய இந்த ஏற்பாடுகள் எவ்வாறான திட்டங்கள் இருக்கின்றன கிளீன் ஸ்ரீலங்காவை சேர்த்து? நிச்சயமாக கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லும்போது அதிலே 3 விடயங்கள் அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று சமூகம் சார்ந்தது, மற்றது என்விரான்மெண்டல் சார்ந்தது, அதாவது சுற்றுப்புற சூழல் சார்ந்தது, மற்றது எத்திக்கல் அறநெறி சார்ந்தது. இங்கே நான் இந்த விடயத்திலே சொல்ல வேண்டிய விடயம் சுற்றுப்புற சூழல். கிளீன் ஸ்ரீலங்காவிலே சுற்றுப்புற சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அது மிகவும் பொருத்தமானதும் மிகவும் முக்கியமானதும். ஏன் என்று சொன்னால் ஒரு அன்ஹெல்த்தி என்விரான்மெண்டிலே, அதாவது ஒரு ஆரோக்கியமில்லாத சுற்றுப்புற சூழலிலே ஆரோக்கியமான மக்களை எதிர்பார்க்க முடியாது. மக்கள் ஆரோக்கியம் என்பது முழுக்க தங்கியிருப்பது சுற்றுப்புற சூழலின் ஆரோக்கியத்தில். அதனால்தான் இப்போது உலகம் முழுவதுமே
என்விரான்மெண்டல் ஹெல்த் என்கின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று மிகவும் ஆழமாக கதைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் கிளீன் ஸ்ரீலங்காவிலே இந்த சுற்றுப்புறச் சூழலுக்கு மிகவும் முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே வைத்தியசாலைகள், ஹெல்த் மினிஸ்ட்ரி, எங்களுடைய ஹெல்த் செக்டர் அதற்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விடயங்களிலும் மிக முக்கியமான நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் நாங்கள் அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக ஒரு 10 வருடத்திற்கு முன் இருந்ததை விட இப்போது வைத்தியசாலைகளில் கழிவு முகாமைத்துவமானது மிகவும் கன்சர்னுக்குரியதாக, அதாவது மிகவும் அவதானிப்புக்குரியதாகவும் மிகவும் முக்கியத்துக்குரியதாகவும் மாறியிருக்கிறது. நிறைய வைத்தியசாலைகள் தங்களுடைய கழிவு முகாமைத்துவத்தை மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சென்ட்ரல் என்விரான்மெண்டல் அத்தாரிட்டி ஒவ்வொரு வருடமும் நடத்துகின்ற கிரீன் அவார்ட், பிரசிடென்ஷியல் அவார்டுக்கு நிறைய வைத்தியசாலைகள் அதுக்கு பங்கு பற்றி 1வது 2வது 3வது இடங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடம் எனக்கு தெரியும் அம்பாறை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்தை பெற்றுக்கொண்டது. அதற்கு முதல் வருடங்களிலே அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், அக்கரைப்பத்து பேஸ் ஹாஸ்பிட்டல், மொன்றாகல ஹாஸ்பிட்டல், இவைகளெல்லாம் எனக்கு தெரிந்து நான் போய் பார்த்த இடங்களாக கழிவு முகாமைத்துவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து மிகவும் ஒரு கிளீனாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட நான் இங்கே குறிப்பிடாத நிறைய வைத்தியசாலைகள் அதிலே மிகவும் அவதானத்துடன் இருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணமும் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் மக்களும் இப்போது விழிப்பாக இருக்கிறார்கள். மக்களும் இப்போது இதை விட்டு கொடுப்பதாக இல்லை. ஹாஸ்பிட்டலிலே கழிவு முகாமைத்துவம் ஒழுங்காக இல்லை என்றால் அந்த ஹாஸ்பிட்டல் கழிவை ஒழுங்காக அகற்றவில்லை, அகற்ற வேண்டிய இடங்களுக்கு அது செல்லாமல் அகற்றக்கூடாத இடங்களுக்கு அது சென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே நியூஸ் செய்திகளிலே மிக நிறைய விஷயங்கள் வந்தன. ஸோ இந்த விடயத்திலே மக்களும் விழிப்பாக இருப்பதும் வைத்தியசாலைகளும் விழிப்பாக இருப்பதும் கிளீன் ஸ்ரீலங்காவிற்கு எதிர்காலத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அதே போன்றுதான் டாக்டர், இந்த கட்டாயமாக கேட்க வேண்டும், இந்த ஏர் பொல்யூஷன் இது இந்தியாவிலே டெல்லி பகுதி மாத்திரமல்ல இந்தியாவில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதனை நாங்கள் இலங்கையில் கட்டாயமாக உணர்வோம். கடந்த 2 நாட்களை பார்க்கும்போது இரவிலே பயணிக்கும் போது மாற்று சுற்றுச்சூழல் மாற்றான ஒரு காற்று நிலைமை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய தாக்கம் குறித்து நிச்சயமாக மக்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். ஒரு வைத்தியராக நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? நிச்சயமாக நான் மறந்த விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க. என்னென்னு சொன்னால் ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சுற்றுச்சூழல் என்று எடுக்கும்போது முக்கியமாக 3 விடயங்கள் நமது இயற்கையிலே இருக்கிறது. ஒன்று வளிமண்டலம், அடுத்தது நிலம், அடுத்தது நீர். இந்த டித்வா புயலின் பின்னர் அல்லது அதற்கு முன்னரும் கூடி இந்த 3ஐயும் பாதுகாத்தால்தான் சுற்றுப்புற சூழலை நாம் ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக மாற்ற முடியும். இதிலே நிலத்தை பாதுகாப்பது ஈஸி ஏன்னு சொன்னால், இலகு ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு போர்டர் இருக்கும். அதே மாதிரி நீரையும் பாதுகாப்பது சில வழிகளிலே போர்டர் இருக்கும். இது இவ்வளவு தான் ஒரு நாட்டினுடைய எல்லை என்று இருக்கும். ஆனால் ஒரு வளிமண்டலத்தை எடுத்தால் இந்தியாவிலே விடுகின்ற ஒரு பொல்யூஷன், அதாவது ஒரு வளிமண்டலத்தை பாதிக்கக்கூடிய விடயங்கள் இலங்கைக்கு வராமல் தடுப்பதற்கு அங்கே ஒரு போர்டர் இல்லை. இதனால் மிகவும் பாரதூரமான சூழல் மாசு எங்கே நடக்கிறதுன்னு சொன்னால் வளிமண்டலத்திலே தான் நடக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த டித்வா புயல் நடந்து கொண்டு இருக்கும்போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்று நம்ம ஃபோனிலே வரும், எல்லா ஃபோன்லேயும் வரும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ற அந்த நம்பர் 50க்கு குறைவாக இருந்தால்தான் அது க்ரீன் கலர்லேயே காட்டும். அது ஹெல்த்தியான ஒரு விஷயமாக கருதப்படும். இந்த டித்வா புயலின் போது ஸ்ரீலங்காவின் கொழும்பிலே ஏர் குவாலிட்டி எந்த நம்பருக்கு, எந்த இலக்கம் வரைக்கும் போனதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நான் சொல்ல இந்த கேள்வி கேட்டதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தான் டாக்டர். அந்த புயல் தாக்கம், இந்த சீரற்ற காலநிலையெல்லாம் இருக்க இந்த 2 நாட்களுக்கு முன்னுக்கு பயணிக்கும் போது இதை யாருமே கவனத்தில் கொள்வது இல்லை. வளிமண்டலம் மாசு அடைந்திருக்கும், மாசு காணப்படும்.
மக்கள் எண்ணிக்கொள்வது எங்கேயோ புகை மூட்டம் தான் வருது, அதுவும் இரவு நேரத்தில். இரவுல என்ன புகையா இருக்குதுன்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இது வளிமண்டல மாசு என்பதை மக்கள் மனதிலே பதிந்து கொள்வதற்கும் மறைந்து கொள்வதும் என்னதான் சொன்னாலும் அது கருத்தாக இல்லை. வெள்ளம் வந்த பிறகுதான் நாங்கள் அதை கேட்டதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். நீங்களே கூறுங்க டாக்டர். 110 இருந்தது. 110 என்பது நான் இவ்வளவு காலமும் அவதானித்து கொண்டிருந்த விடயத்தில் மிகவும் ஒரு ஹையான உயரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு. இப்போ ஏனென்று சொன்னால் இந்த புயலினுடைய சுற்றுச்சூழல் சுழற்றி அந்த அந்த காற்றினுடைய வேகம் அடிப்பதாலே எல்லா இந்த டஸ்ட் எல்லாமே காற்று வளிமண்டலத்தோடு கலந்து வர்றது. இதனாலே சிறுவர்கள் நான் முதலே சொன்னது மாதிரி கூடுதலாக ஈஸியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க. சிறுவர்கள் பாதிப்பார்கள். சிறுவர்கள், பிரெக்னன்ட் மதர்ஸ் அண்ட் வயது வந்தவர்கள், இவர்களுக்கு ஈஸியாக ரெஸ்பிரேட்டரி அந்த சுவாசம் சம்பந்தமான நோய்கள். அதை விட 23 உலக சுகாதார நிறுவனத்தின்படி இப்போது மட்டுமில்லை, இந்த புயலின் போது மட்டுமில்லை, சாதாரணமாகவே உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஏர் பொல்யூஷன், இந்த வளிமண்டல மாசடைதலாலே உலகத்திலே நடக்கக்கூடிய 23% இறப்புகளுக்கு இந்த வளிமண்டல மாசு தான் காரணமாக இருக்கிறது. என்விரான்மெண்ட் சம்பந்தமான மாசடைதல் தான் காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. நாங்கள் நினைப்போம் சில வழிகளிலே சில உணவு பழக்க வழக்கங்கள், உண்மையாக அதுவும் இருக்கிறது. நிறைய விடயங்களை தாண்டி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறது. உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு போகும்போது உணவை நாங்கள் கட்டுப்படுத்தி விடலாம். இப்போ சீனியை குறைய சாப்பிடணும்னு சொன்னால் சீனியை குறைய சாப்பிடலாம். ஆனால் வளிமண்டலத்தில் இருக்கிற இந்த இந்த மாசை குறைய சுவாசியுங்கள் என்று ஒரு டாக்டரும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது, யாரும் அதை செய்யவும் முடியாது. வளிமண்டலத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் சுவாசிச்சு தான் தீரும். இதனால் இது ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு மாசு, வளிமண்டலம் மாசடைகிறது என்பது. இதை நாங்கள் தடுக்க முடியாது. இதை தடுக்க வேண்டுமென்றால் மாசடைவதைத்தான் தடுக்க வேண்டும். அதோடு நாங்கள் மாஸ்க் அதுகளை போடுவது ஓரளவுக்கு நம்மளை தடுக்குமே தவிர முற்றும் முழுதாக அதிலிருந்து நம்மளை தடுக்க முடியாது. வளிமண்டலம் என்பது மிக முக்கியமான விடயம். வளிமண்டலத்தை மாசுபடுத்துதல் என்பது ஒரு மிக பாரதூரமான விடயம். முக்கியமாக இதிலே மக்கள் அவதானித்து கொள்ள வேண்டியது வீடு வழியே இந்த திறந்த வழிகளிலே குப்பைகளை போட்டு எரிப்பது. இதை நிப்பாட்ட வேண்டும். இதை முற்றும் முழுதாக நிறுத்த வேண்டும். நிச்சயமாக, அதாவது இரவு நேரமாக இருக்கலாம், காலை பொழுதாக இருக்கலாம், அந்த வளி மாசு அடைந்திருக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் உணர்ந்தால், ஏதோ ஒரு மேகம் அல்லது புகை மூட்டம் காணப்படுவதாக நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக தயவு செய்து முகக்கவசத்தையாவது அணிந்து கொடுங்கள். அது சிறப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக கோவிட் காலத்தில் நாங்கள் போட்ட மாஸ்க் இப்போவும் போடுறார்கள், சில பேர் அணிந்து கொள்கின்றார்கள். ஆனால் இந்த காலம் கட்டாயமாக அணிய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதி அர்த்தமுள்ளதாக பயன்மிக்கதாக அமைந்திருக்கும். பல விடயங்களை பேசியிருந்தோம். இன்னொரு நிகழ்ச்சியின் போது மேலும் பல விடயங்களை மக்களுக்கான தெளிவூட்டலை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி டாக்டர், நம்மோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி. நேத்ரா டிவிக்கு எனது நன்றி, என்னை இங்கே எடுத்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியதற்காக நன்றி. நன்றி. நம்மோடு இணைந்திருந்தார் மருத்துவ நிர்வாகத்தில் மருத்துவ நிபுணர் பட்டம் பெற்ற ஒருவராக இருக்கக்கூடிய வைத்தியர், அதாவது டாக்டர் ரெமன்ஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து அடுத்த கலந்துரையாடல் பகுதியோடு ஜெயமன் உங்களோடு இணைந்திருப்பார்.